வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரவை ஜனாதிபதி பரிசீலித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் நாளை முதல் 6 நாட்கள் இடம்பெற உள்ளன. 2வது வாசிப்பின் வாக்கெடுப்பு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 6 மணிக்கு நடாத்தப்பட உள்ளது. குளிர்நிலை விவாதம் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 17 நாட்கள் நடாத்தப்பட உள்ளது. அத்துடன் 3வது வாசிப்பின் வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நடாத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கு தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிறைவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மனு மீதான தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் நேற்று அறிவித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரதீப் பத்மன் சூரசேன தலைமையிலான 5 அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் குறித்த மனு நேற்று அளிக்கப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ்குமார் உள்ளிட்ட குற்றவாளிகளால் குறித்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்தார். இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான அஜித் தோவலை நேற்று சந்தித்தார். கடல்சார் இணைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் நவீன மேம்பட்ட தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, தெற்காசிய நாடுகளிடையே பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. தகவல் பரிமாற்றம், பிராந்திய மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றிலும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தினர். பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பரஸ்பர வளர்ச்சிக்கான இலங்கையின் வலுவான உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச மீண்டும் இங்கு வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் எரிசக்தி கூட்டாண்மைகள், பேரிடர் ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்ச்சியான பலதரப்பு முயற்சிகளை வலுப்படுத்த கொழும்பில் ஒரு நிரந்தர செயலத்தை நிறுவுதல் போன்ற புதிய துறைகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இந்த சந்திப்பில் முன்மொழிந்தார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற முச்சக்கரவண்டி விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். ஹட்டன் வனராஜா பகுதி மஸ்கலியா பிரதான வீதியில் வனராஜா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 காயமடைந்து டிகோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக மழை காரணமாக வீதி வழக்கல் தன்மையுடன் இருந்ததால் முச்சக்கரவண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பின் சில பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பின் சில பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என அந்த சபை அறிவித்துள்ளது. இதன்படி பெரியமுல்ல, எத்துக்கால, குடாப்பாடவ, தலுபொத்த, கட்டுவ, லெவிஸ் வீதி, செல்லக்கந்த வீதி மற்றும் வெள்ள வீதி ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. நீர்கொழும்பு நீர்வளங்கள் திட்டத்தின் பெரியமுல்ல நீர்கோபுரத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தொடர்கின்றது. போலீசாரால் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த நடவடிக்கையின் போது 29,491 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதில் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 746 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 224 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் மது போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் மேலும் 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் பேருந்தொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததனால் 10 பேர் காயமடைந்துள்ளனர். கண்டியிலிருந்து கேவாகட்டை நோக்கி பயணித்த அரச பேருந்து ஒன்றின் மீது பைன்ஸ் மரம் முறிந்து விழுந்தது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கலகா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சட்டத்தரணி ஸ்வஸ்திகா போன்றோர் புது புது அர்த்தங்களை கூறி விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சினா சிவமோகன் தெரிவித்துள்ளார். வடக்கில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட விடயம் இன சுத்திகரிப்பு அல்ல எனவும் அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருப்பதாகவும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா போன்றோர் புது புது அர்த்தங்களை கூறி விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடாது எனவும் இலங்கை தமிழிசை கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சினா சிவமோகன் தெரிவித்தார். நேற்று வவுனியாவில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு நீண்டகால தமிழர்களின் அரசியல் ஆயுத போராட்டம் ஒரு இறுதி கட்டத்தை அடைந்தது முள்ளிவாய்க்காலில். நாங்கள் இந்த வலிந்து ஆயுதத்தை எமது இளைஞர்களிடம் திணித்தது இந்த அரசு. எனவே பாரிய இனப்படுகொலைகள், தமிழர் மீதான பாரிய அடக்குமுறைகளுக்கு பின்னால் தான் இந்த ஈழ விடுதலை போராட்டம் முளை கொண்டு எழுந்து ஒரு உலக வல்லரசுகளுக்கு சரியான ஒரு பாடத்தையும் எமது போராட்டத்தின் நோக்கத்தையும் வெளிப்படுத்தினது. இப்ப இந்த நேரத்தில் இப்பதான் நான் பார்த்தேன், ஆளுக்கால் ஒவ்வொருத்தரும் புது புது கதைகளை சொல்லி அவர்களின் போராட்டத்தை, எமது விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தரணி சுவாஸ்திகா அருளிங்கம் என்பவர் ஏதோ முஸ்லீம்கள் மீது ஒரு இன சுத்திகரிப்பு நடத்தப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். ஒரு இனம் தன்னுடைய இனத்தில் இருப்பவன் அதை காட்டி கொடுத்தால் அதை தமது இனத்தை காட்டி கொடுத்தபடியால் அவன் துரோகி என்ற அடையாளங்கள் சொல்லி இன்றும் பல மனதண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தால் அது துரோகிகள் என்ற ரீதியில் மனதண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது, நடைபெற்றது. அதை மறப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனத்தை எமது போராட்டத்தை காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு மரண தண்டனைகளோ விதிக்கக்கூடிய நிலைமை தவறு என்ற அந்த ஒரு கோணத்தில் தான் அன்று முஸ்லீம்கள் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த நேரம் முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்ட பின் நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலை உருவாக்கப்பட்ட போது கூட அதற்கு எதிராக இருந்த நிலம் முழுக்க முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. எனவே அவற்றை சுவீகரித்து அந்த வைத்தியசாலையில் கட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. தமிழர்களின் மண்ணைத்தான் எடுத்து, பிரதேசங்களை எடுத்துத்தான் அந்த வைத்தியசாலை கூட கட்டப்பட்டது. எனவே இன்று கூட அங்கு முஸ்லீம்கள் திரும்ப வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் சொத்துக்கள், அவர்களின் மண்கள் எதுவுமே விடுதலை புலிகளால் சுவீகரிக்கப்பட்டு வேறு தேவைகளுக்கு பாவிக்கப்படவில்லை. அதே தான் நடைபெற்றது யாழ்ப்பாணத்திலும். எனவே இது ஒரு பிழையான கோணத்தில் எல்லாரும் அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒன்று. அப்படியாக அல்ல. நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் சட்டத்தினை சுவஸ்திகா அருளிங்கம் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. எமது போராட்ட பின்னணியை பார்க்காமல் அதை பற்றி கதைப்பதற்கு எந்த அருகதைகளும் அல்ல. அப்படியானவர்கள் தங்களது கதைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும்.
அல்லது நாங்களும் எங்களது கருத்துக்களை ஆணித்தரமாக வைக்க வேண்டி வரும். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடாத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும், பகுதியாக ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில் நபர் ஒருவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபரிடமிருந்து 2 கிராம் 250 மில்லி கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதைத் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உயரம் பாய்தலில் சாதனை படைத்த மன்னார் பேசாலை பற்றிமா மத்திய மகாவித்தியாலய மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. பாடசாலைகளுக்கு இடையிலான 38வது தேசிய மட்ட போட்டியில் பங்கு பெற்றி தேசிய ரீதியில் சாதனை படைத்த மன்னார் பேசாலை பற்றிமா மத்திய மகாவித்தியாலய மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. 14 வயதான மாணவி வில்சன் வில்சியா டயகம ராஜபக்ஷ விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான 38வது தேசிய மட்ட போட்டியில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். 14 வயதுக்குட்பட்ட உயரம் பாய்தல் போட்டியில் தேசிய மட்டத்தில் புதிய சாதனையாக 1.56 மீட்டர் பாய்ந்து தனது புதிய சாதனையை நிலைநாட்டி தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு தேசிய மட்ட உயரம் பாய்தலில் 1.55 மீட்டர் உயரத்தை பாய்ந்து வத்தளை சர்வதேச பாடசாலை ஒன்றின் மாணவி சாதனையை நிலைநாட்டியிருந்தார். அந்த சாதனையை முறியடித்து மன்னார் பேசாலையைச் சேர்ந்த பற்றிமா மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பில்சன் வில்சியா என்ற மாணவி புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். சாதனை மாணவியை கௌரவிக்கும் வகையில் நேற்று நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. பாடசாலை சமூகத்தினர் மற்றும் கிராம மக்கள் மன்னார் நுழைவு பாலத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வாகன பவனியாக பேசாலை வரை மாணவியை வரவேற்று பேசாலை பிரதான சந்தியிலிருந்து பேண்ட் வாத்தியம் மற்றும் நாட்டுப்புற நடன நிகழ்வுகளுடன் பாடசாலை வரை அழைத்து சென்றனர். அதிபர் மெரின் சோசை நெல்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி அதிபர் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பேசாலை கிராம மக்கள், பேசாலை புனித வெற்றிநாயகி அன்னை ஆலய பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் கூட்டாக இணைந்து சாதனை மாணவி மற்றும் அவரது பெற்றோரையும் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவித்தனர். ஆபத்தான போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு மன்னார் உயர் தொழில்நுட்பவியல் நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது. தேசிய ஆபத்தான போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மன்னார் உயர் தொழில்நுட்பவியல் கல்வி நிலையம் இணைந்து ஆபத்தான போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று மன்னார் உயர் தொழில்நுட்பவியல் நிலையத்தில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக இராணுவத்தின் 54ஆம் காலாட்படை பிரிவு தளபதி மேஜர் ஜெனரல் அபேகோன் பங்கேற்றார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக வடக்கு மாகாண புனர்வாழ்வு பணியகத்தின் புனர்வாழ்வு அதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் பெரேரா பங்கேற்றார். நிகழ்ச்சியின் பேச்சாளராக தேசிய ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வெளிச்சேவை அதிகாரி திருமதி சியாமினி வயலட் பங்கேற்று மாணவர்களுக்கு போதைப் பொருட்களின் தீமைகள், அவற்றின் சமூக விளைவுகள் மற்றும் அதிலிருந்து விலகி வாழ்வதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தார். இதன்போது மாணவர்கள் ஆரோக்கியமான, பயனுள்ள மற்றும் போதைப்பொருள் இல்லாத வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இந்த விழிப்புணர்வில் லெப்டினன்ட் கேர்னல் நனில் ஜெயசுந்தர, மன்னார் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் மோகன் குருஸ், விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.